மூன்றாம் இடத்துல சனி வரும் பொழுது தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். ராசிநாதன் வேற, மகரத்துக்கு கும்பத்துக்கு சனிதான் அதிபதி. இப்போ அவரோட வீட்டுக்கே அவர் வஞ்சனம் பண்ணுவார். அதுவும் நல்ல இடத்துல 10 ராசிக்கே 3ல் இருந்தால் அள்ளி கொடுக்கக்கூடிய சனி இப்போ மிகச்சிறப்பான அம்சத்தை கொடுக்கிறார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் இந்த வருஷம். அதுவும் சிறப்பு. குரு மறைஞ்சிருந்தார் வக்கரகதியில், அது வக்கரத்தில் இருக்கும் போதே நன்மை. ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன். அரசு பணியாளர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வருஷத்தில் தகப்பனார் உடல்நலம் பாதிக்கப்படலாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். முழுமையாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை 9 கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டு தெரிஞ்சுருந்தீங்கன்னா அதில் ஏதாவது பரிகாரங்கள் இருந்தாலும் அதை பண்ணிட்டு அதிலிருந்து அன்றோடு வெளியில் வந்துட்டோம்னால் வாழ்நாள் முழுவதும் இந்த 9 கிரகங்களும் நமக்கு எப்போவுமே இடையூறுகள் செய்யாது, நமக்கு சாதகமாக இருக்கும். இதுதான் மெயின் பாயிண்ட். ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல உமையொருபாகன் பார்வதி பரமேஸ்வரனுடைய பெருங்கருணையினாலே, லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய பெருங்கருணையினாலும் நமது பூலோகத்திலே அன்றாட வாழ்க்கையிலே பல ஜீவராசிகள் இறைவனால் படைக்கப்பட்டு அன்றாட வாழ்விலே பல கஷ்டங்களும் பல சந்தோஷங்களும் பல துன்பங்களும் பல நன்மைகளும் பல தீமைகளையும் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு தினங்களும் ஒவ்வொரு சூரிய உதயமுமே நமக்கு பார்த்தோம்னால் ஒரு புதிதாகத்தான் இருக்கும் அன்றைய விடிவு. இப்போ அன்றைய விடிவு தினம் நமக்கு நன்மையை தருமா அப்படின்னு ஆவலோடு இரவு படுக்கும்போது கஷ்டமாவது படுக்கிறோம். இன்றைய விடியல் பொழுது நமக்கு நன்னா இருக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் அன்றைக்கு தினத்தை எல்லாருமே துவங்குறோம். உங்களோட கலந்துக்கு வந்திருக்கிறது யாரு நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்காக டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவண மாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9860598370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நாம் பார்க்கறது அப்படிங்கிறது பல பதிவுகள் நம்மளுடைய தொலைக்காட்சியின் டிவோட்டினேஷன் வாயிலாக நாம் பார்க்குறோம். ஜோதிட ரீதியாக சரி, ஆன்மீக ரீதியாக சரி. அப்படி பார்க்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பொழுதும் நமக்கு நன்மையை தருமா அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வகையில் இப்போ பார்க்குற பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, வருகின்ற 2026 இந்த 2026வது வருடம் இந்த புத்தாண்டு. ஏன்னா நம்மளாம் தமிழர்களாக இருந்தாலும் முக்கால்வாசி எல்லாருமே கடைபிடிக்கிறது இங்கிலீஷ் வருஷம் தான் போடுறோம். அலுவல் ரீதியாகவும் சரி, பர்த்டே கொண்டாடுறதுனாலும் சரி, சில பேர் நட்சத்திர பிரகாரம் கொண்டாடுறோம், சில பேர் பார்த்தோம்னா இங்கிலீஷ் டேட் தான். பெரும்பான்மை அப்படின்னு எடுத்துட்டால் ஆங்கில தேதி. இப்போ ஆங்கில புத்தாண்டை தான் ஜனவரி 1ன்னு கொண்டாடி, ஏன்னா எல்லாமே அலுவல் ரீதியாக எல்லாமே அப்படி தான் நம்ம பழக்கத்தில் கொண்டு வரும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு இந்த 12 ராசிகளுக்கும் அன்றைய அந்தந்த வருஷத்தினுடைய நிலவர பிரகாரம் என்னென்ன பயிற்சிகள் நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பல வகையான ஜோதிட நூல்கள், அரிச்சுவடிகள், புலிப்பாணி சித்தர் இவரெல்லாம் எழுதி வைத்துட்டு போன பிரகாரம் என்னென்ன கிரகம் இந்த இடத்துல இருந்தால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாக பார்த்தோம்னா இந்த 2026 புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இதில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத வாங்க தெளிவாக உள்ளே போய் 12 ராசிக்கு நம்ம விரிவாக பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு வருது. இப்போது ஒரு வருஷம் முடிய போகுது, எப்படி போச்சுன்னே தெரியல. ஆனால் கஷ்டங்கள் மட்டும் நிறையா பட்டோம். இந்த 2026 வருது, இதில்னாச்சும் ஏதாவது கிரகங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த வருஷம் நமக்கு நன்மைகள் நடக்குமா அப்படின்னு ஆவலோடு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க மகர ராசி நேயர்கள். ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறீங்க, சொல்ல முடியாத கஷ்டம். அதாவது இந்த இடத்துல வலிக்குது, ஒரு பிரச்சனை அப்படின்னா சொல்லலாம். இந்த மகர ராசி நேயர்களுக்கு சொல்ல முடியாத கஷ்டம், யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க முடியாத கஷ்டங்களை கொடுத்துருப்பார். அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாது, கணவன் மனைவி கிட்ட சொல்லிக்க முடியாது, வாரிசுகள்கிட்ட சொல்ல முடியாது, நண்பர்கள்ட்ட சொல்ல முடியாது.
எல்லாருக்கு முன்னாடி நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு சிரிச்சுட்டு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி புழுங்கிட்டு எப்படா ஆண்டவா என்னை மட்டும் ஏன் இப்படி பண்ணுற, இப்படி எல்லாம் ஒரு சோதனை களத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு 2026 என்ன நன்மையை செய்ய போகிறது? பொதுவாக மகர ராசி அப்படிங்கும் பொழுது சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வரீங்க, பிறருக்கு நன்மையை செய்யக்கூடியவர்கள், அந்த மாதிரி நல்ல குணங்களை கொண்டவர்கள். தங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். இவ்வளோ நாளாக 7.5 சனியில் பாவம் படாத பாடுபட்டீங்க, கடைசி 2.5 வருஷம் 3ஆம் இடத்துக்கு சனி போகும் பொழுது, சனியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 வீட்டுக்கு தான் நன்மையை செய்வார். மீதி 9 இடத்துக்கு நல்லது பண்ணவே மாட்டார். இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு வரார். 3ஆம் இடத்துல சனி வரும் பொழுது தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். ராசிநாதன் வேற, மகரத்துக்கு கும்பத்துக்கு சனிதான் அதிபதி. இப்போ அவரோட வீட்டுக்கே அவர் வஞ்சனம் பண்ணுவார். அதுவும் நல்ல இடத்துல 10 ராசிக்கே 3ல் இருந்தால் அள்ளி கொடுக்கக்கூடிய சனி இப்போ மிகச்சிறப்பான அம்சத்தை கொடுக்கிறார். என்ன வேணுமோ அது, கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருந்தால் கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம். உத்தியோகத்திற்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க உத்தியோகத்தில் நல்ல ஒரு சிறப்பான உத்தியோகம், ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்தால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, மனயோகம், திருமண யோகம் வந்தாச்சு, வாரிசுகள் உண்டாகும். அதே மாதிரி சனி தொடர்பான இரும்பு சம்பந்தமான தொழில்கள், தொழிற்சாலைகள் வச்சு நடத்துறது, ஒரு ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், பெட்ரோல் பங்க், ஆயில், எண்ணெய் சம்பந்தமான தொழில்கள், ஆயில் வித்துக்கள், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், வெல்டிங் ஒர்க், லேத் ஒர்க், இந்த மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி பில்டிங் மெட்டீரியல்ஸ் வியாபாரம் பண்ணுறது, ஸ்டோன்ஸ் சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்லுவாங்க, கிரானைட்டு, கற்கள், நிலக்கரி சுரங்கங்கள், உரம், ரசாயனம், பூச்சி மருந்து, இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், தொழில் செய்பவர்கள், இவர்களுக்கு நல்லது. அது போக இந்த மகர ராசி நேயர்கள் 2026 ஏதாவது புதிய தொழில் துவங்கலாம்னால் நான் சொன்ன இந்த மாதிரி துறையில் எது வேணால் எடுத்து செய்யலாம். அதே மாதிரி வாகன தொழில் மிகச்சிறப்பு. வாகனம் சம்மந்தமாக ஓட்டுநர் நடத்துகிறவர்கள், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க, கேப்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, வாகன பணிமனை வைத்து நடத்தக்கூடியவர்கள், வாங்கி விற்பவர்கள், ஆட்டோமொபைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவார் இந்த வருஷம். அதுவும் சிறப்பு. குரு மறைஞ்சிருந்தார் வக்கரகதியில், அது வக்கரத்தில் இருக்கும் போதே நன்மை. திருமண பேச்சு கைகூடும், கணவன் மனைவிக்குள்ள இணக்கங்கள் ஏற்படும், அந்யோன்யங்கள் ஏற்படும், பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழலாம். தாயார் தாப்பனாருக்கு இருந்து வந்த நோய் நொடிகள் விலகும். குடும்ப வருமானம் சுரங்கி போயிருந்தது, அது இப்போ நல்ல மீண்டும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அபரிமிதமான யோகங்கள், பூ, பழங்கள், காய்கறிகள், மளிகை பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லது. கால்நடை பராமரிப்புத்துறை சிறந்து விளங்கும். கால்நடை வைத்து வளர்ப்பவர்களுக்கும் நன்மை அதிகரிக்கும். 8ஆம் இடத்துல கேது மிகச்சிறப்பு. தங்க மேல் இருந்து வந்த வீண் பழிச்சொல் விலகும், அபவாதங்கள், வாக்குவாதங்கள் விலகும். சட்ட ரீதியான பிரச்சனை முடிவுக்கு வரும், நீதிமன்ற பிரச்சனை முடிவுக்கு வரும். குறிப்பாக சட்டத்துறை, காவல்துறை, நீதிமன்றத்துறை, அட்வொகேட்ஸ், இராணுவம், இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகுது. ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன். அரசு பணியாளர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வருஷத்தில் தகப்பனார் உடல்நலம் பாதிக்கப்படலாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தங்களுக்கும் ஒரு சில உடல்நலக் கோளாறுகள் அல்லது பண விரயம், பொருளாதார விரயம் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. எதுக்கும் மகர ராசி நேயர்கள் அவசியம் சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துடணும். ஸ்க்ராலிங்கில் என்னோடய நம்பர் வரும், தாராளமாக தொடர்பு கொண்டு இந்த 2026க்கு உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும். ஒரு சில கிரகங்கள் நல்ல கிரகங்கள் அமைப்பாக இல்லை, மற்றபடி சிறப்பாக இருக்குது. மகர ராசின்னு பார்த்துட்டோம்னால் பொதுவாக 2026 நன்மைகள் தரக்கூடிய விதமாக தான் இருக்குது. 100க்கு ஒரு 80% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 85% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கும் 90% நன்மைகள். இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் நீலம், அனுகூலமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. அன்பார்ந்த நேயர்களே, நாம் இதுவரைக்கும் பொதுவாக கோச்சார ரீதியான கிரகங்களை வைத்து நான் முதல்ல சொல்லியிருக்கேன். கோ அப்படின்னா கிரகங்கள், சாரம் அப்படின்னா பயிற்சியாகுதல். அப்போ இந்த 9, அதாவது கோள்களின் சாரம் கோச்சாரம்னு சொல்லுவாங்க. கோள்கள் சாரம்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது. நாமெல்லாம் எப்படி அங்கே ஒரே இடத்துல உட்காந்துருக்க முடியாது. நான் உட்காந்துருக்கேன்னா இங்கேயே 24 மணி நேரம் உட்கார முடியாது. அங்கேயும் இங்கேயும் அலையிற மாதிரி கிரகங்களும் ஒரே ராசியிலேயே, ஒரே இடத்துலையே, ஒரே வீட்டிலே இருக்காது.
வீடுன்னு சொல்லக்கூடியது தான் ராசிகளைத்தான் வீடுன்னு சொல்லுவோம். நமக்கு வீடுங்கிற மாதிரி நம்ம கிரகங்களுக்கு வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த 12 ராசிகள். ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு ராசி சொந்த வீடு. சொந்த வீடாக இருந்தாலும் அந்தந்த வீட்டிலே அந்தந்த கிரகங்கள் தங்காது. ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிண்டும் வந்துட்டும் இருக்கும். அதற்கு கால அவகாசங்கள் உண்டு. சூரியன்னா 1 மாத காலம், சந்திரன் 2.5 நாட்கள், செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதம், சனி பகவான் 2.5 ஆண்டுகள், ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். இப்படி பயிற்சியாகி கொண்டு இந்த 1 வருஷத்துக்குள்ளே இந்த குரு ராகு கேது இவாள்லாம் பயிற்சியாவா 2026க்குள்ளே. அதெல்லாம் வச்சு தான் நம்ம என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயிற்சியாகி நமக்கெல்லாம் என்னென்ன நன்மை தீமைகளை கொடுக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக பொதுவான பலன்களாக பார்த்துருக்கோம், காம்பவுண்டாக. அது போக அவரவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் இருக்கும். நாம் பிறந்த நேரத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இந்த நேரம், இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த லக்னம், இதில் இப்போ என்ன 9 கிரகங்களும் இந்த டைமில் என்னென்ன கட்டத்தில் இருக்கோ அது இப்போ பிறக்கிற குழந்தைக்கு சொந்த ஜாதகமாக அமையும். இந்த சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் 100க்கு 100% அவன் தலையில் எழுதக்கூடிய விதி. அது பிரகாரம் தான் அன்றாட நடக்கும். மற்றபடி இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பொதுவான பலன்களை குறிக்கும். 10ஓட 11 அப்படி சொந்த ஜாதகத்தில் நம்ம குறிப்பிடக்கூடிய பலன்கள் மாறவே மாறாது. இதுதான் நடக்குன்னா அவனுக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக இதுதான் நடக்கும். மேஷராசியில் பிறக்கிறான், ஒருத்தன் முதலமைச்சராக இருக்கலாம், ஒருத்தன் ரொம்ப லோவில் இருக்கலாம், ஒருத்தன் கையில் அடிபடலாம், ஒருத்தன் கை நல்லா இருக்கலாம். இதெல்லாம் பொது பலனில் வராது. இண்டிவிஜுவலாக தனியாக எனக்குன்னு நான் பார்க்கும் பொழுது எனக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டங்கள் தான் வரும், இதைத்தான் நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சொந்த ஜாதகம். அப்போது நம்ம என்ன தான் இந்த புத்தாண்டு பலன்களை நான் தெளிவாக விரிவாக சொல்லியிருந்தாலும் எதற்கும் ஒரு முறை நமது நேயர்கள் தங்களுடைய சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிஞ்சு இந்த வருஷத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை பண்ணலாம், இந்த நன்மைகள் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நமக்கு நடக்க போகுது, அந்த அரிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்படிங்கிறதெல்லாம் அதை வச்சு தான் இன்ன தசாபுத்திகள் நடக்குது, இன்ன லக்னம் நமக்கு, இன்ன கிரக நிலவரங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அவசியம் வாழ்க்கையில் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஸ்க்ராலிங்கில் என்னுடைய நம்பரான 9865 9837 இந்த நம்பர் என்னுடைய நம்பர், இது வரும். இதற்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு வச்சு முழுமையாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை 9 கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டு தெரிஞ்சுருந்தீங்கன்னா அதில் ஏதாவது பரிகாரங்கள் இருந்தாலும் அதை பண்ணிட்டு அதிலிருந்து அன்றோடு வெளியில் வந்துட்டோம்னால் வாழ்நாள் முழுவதும் இந்த 9 கிரகங்களும் நமக்கு எப்போவுமே இடையூறுகள் செய்யாது, நமக்கு சாதகமாக இருக்கும். இதுதான் மெயின் பாயிண்ட். அதில் ஏதாவது ஒரு சின்ன கரும்புள்ளி, சின்ன ஒரு தோஷம் இருந்தாலும், எந்த நல்லது வந்தாலும் நம்மளால் அதை அனுபவிக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருந்துருப்போம். இது முக்கியமான கருத்து, தெரிஞ்சுக்கணும். அதனால் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை விலகி நீங்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.